விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே உள்ள ஆற்றில் மாணவிகள் இருவர் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மற்றொரு மாணவியை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். மற்றும் ஒரு மாணவி, அவர்களோட தேடுதல் எந்த அளவில் இருக்கிறது? எத்தனை பேர் இதுல ஈடுபட்டிருக்காங்க? விரிவான தகவல்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாக கடும் மழை பெய்து வந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி தண்ணீர் கலிங்கல் வழியாகவும் ஓடைகள் வழியாகவும் ஆற்றுக்கு சென்று வருது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நீர்நிலையில் குளிக்க மீன் பிடிக்கவும் கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஆபத்து உணவாக பல பகுதிகளில் பொதுமக்கள் மீன் பிடித்து ஆற்றில் குளித்து வருகின்றனர். இந்த நிலையில விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்த கொஞ்சமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் 7 மாணவர்கள் புதுக்குப்பம் ஏரி கலிங்களில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அதிகமாக நீர் வந்ததால அதே பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி நர்மதா மற்றும் அனுஸ்ரீ ஊர்காய் பிசினஸ்ல அப்படின்னா லாபம் வந்துற போதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆகிய இருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். அவர்கள் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு அவங்க உடல் அடித்து செல்லப்பட்டது. பிறகு பாத்தீங்கன்னா அங்க இருக்கும் பொதுமக்கள் நர்மதாவை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி நர்மதா தற்பொழுது உயிரிழந்தது. மேலும் அனுஸ்ரீயை தொடர்ந்து தேடும் பணியில தீயணைப்புத்துறை மற்றும் போலீசார் மற்றும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. நன்றி ராஜசேகர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.